இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கண்டுபிடிப்பு. ம் சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்நமண்டி கிராமம். அங்க சமீபத்துல ஒரு சுடுமண் சவப்பெட்டி, அதாவது சார்காஃபெகஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓ, சார்கோஃபேகஸா? ஆமா, அதோட முதல் அறிவியல் காலக்கணிப்பு இருக்கு. அது நம்ம வரலாற்று புரிதலையே மாத்தலாம்னு சொல்றாங்க. முதல்ல இந்த சார்கோஃபேகஸ்னா என்னன்னு சின்னதா பாத்துடலாம். இது பழங்காலத்துல, குறிப்பா எகிப்து, ரோம், கிரீஸ்ல எல்லாம் இறந்தவங்க உடலை வைக்க பயன்படுத்தின ஒரு பெட்டி. அலங்காரமான பெட்டி தானே? ஆமாம். கல் இல்லைன்னா சுடுமண்ல செஞ்சிருப்பாங்க. சர்கோஃபேகஸ் என்கிற கிரேக்க சொல்லுக்கு அர்த்தம் சதை உண்ணி. சதை உண்ணியா? ஆமா, ஒரு குறிப்பிட்ட வகை சுண்ணாம்புக்கள் உடலை வேகமா சிதைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதனால அந்த பேர் வந்திருக்கலாம். எகிப்து ஃபாரோக்கள்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க. துட்டன்காமுன் தங்கச்சிவுக்கு பெட்டி ரொம்ப ஃபேமஸ். சரி, இப்போ இந்த கீழ்நமண்டி சவப்பெட்டியோட ஸ்பெஷல் என்ன? அதோட காலக்கணிப்பு தான். முதல் கட்ட ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இது ஹரப்பா நாகரிகத்தோட பிற்கால கட்டத்தை சேர்ந்ததா இருக்கலாம்னு. என்னது, ஹரப்பாவா? ஆமா, லேட் ஹரப்பன் பீரியட். இது உண்மையா இருந்தா நினைச்சு பாருங்க. சுமார் 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி வடமேற்குல இருந்த ஹரப்பா பகுதிக்கும் இங்க தெற்கே தமிழ்நாட்டுக்கும் ஏதோ தொடர்பு. ஆமா, வர்த்தகமோ இல்ல பண்பாட்டு தொடர்போ இருந்திருக்கலான்னு இது ஒரு வலுவான சான்றா அமையலாம். இது சாதாரண பொருள் இல்ல. நாம முன்னாடி நினைக்காத ஒரு கனெக்ஷன். நம்ம ஆரம்பகால வரலாறு பத்தின புரிதலையே இது மாத்த வாய்ப்பு இருக்கு. நிஜமாவே பிரமிப்பா இருக்கு.